இந்த கிரியைச்சையை பலப்படுத்தும். எல்லா தடைகளை கற்றுக்க மாற்றம் போடும். உன் நாம மகிமைப்பட கற்றுக்க கிரியைச்சையை பலப்படுத்தும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. விசேஷமான நாளில் கூட இந்த முழுவதும் ஜெபத்தினுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த முழுவதும் ஜெபத்தில் எவ்வளோ நன்மைகள் இருக்கின்றன, எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கின்றன. இதில் கலந்து கொள்வதனால் உங்களுக்கு வருகிற கிருபைகள், வல்லமைகள், ஆசீர்வாதங்கள், அதை குறித்து தான் நாளை நாம் தியானிக்க போகிறோம். எல்லா இடத்துக்கும் லூக்கா 6வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. சந்தோஷம் கொஞ்சம் எக்கோ. லூக்கா 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி, அதாவது இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அப்படி இயேசு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா முழுதவு ஜெபம் பண்ணியிருக்காரு இல்லையா சசி? அப்படிதானே ஐயா பண்ணியிருக்காரு இல்லையா? பண்ணினாரா இல்லையா? மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. அந்த வசனம், அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு முழுதவு ஜெபம் தேவைப்பட்டிருக்கிறது. அவர் வல்லமையாய் பயன்பட காரணம் என்ன? இயேசு வல்லமையாக பயன்படுவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த முழுதவு ஜெபம் தான். இரவு முழுவதும் ஜெபம், பகல் முழுவதும் ஊழியம். இரவு முழுவதும் ஜெபம், பகல் முழுவதும் ஊழியம். அந்த ஊழியத்தில் வல்லமை பெறப்பட்டது. எந்த சபையெல்லாம், எந்த ஊழியக்காரர்களெல்லாம், எந்த விசுவாசிகள் எல்லாம் முழு இரவு ஜெபம் பண்ணுகிறார்களோ அவங்க மூலமாக வல்லமை வெளிப்படும். வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும். இயேசு லாசரு மரித்த பொழுது போய் அங்கே இருக்கிறார். 4வது நாள் போனார். போன பொழுது மரித்து போன லாசரை உயிரோடு எழுப்பி கொண்டு வருகிறார். எப்படி இது சாத்தியப்படுமா? ஒரு மரித்தவனை எழுப்புவது எப்படி? நம்ம ஊர்ல ரொம்ப சாத்தியமா? நம்ம ஊர்ல முடியுமா? முடியும். எப்படி என்றால் இரவெல்லாம் ஜெபம். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் சாத்தியப்பட்டது. காண ஒரு கல்யாணத்துக்கு போகிறார், திராட்சை ரசம் குறைவுபட்டது, தண்ணீரை ஊற்றி திராட்சை ரசமாய் மாற்றுகிறார். நேற்று கூட ஐயா வீட்டில் பிரேயரில் சொன்னேன், அப்படி நைட்டு 12 மணிக்கு காப்பி செஞ்சு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். வெறும் தண்ணியை ஊற்றி காப்பி மாதிரி பண்ணுங்க, ஜோமோனி பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நான். இது சாத்தியப்படும். எப்படி என்றால் இரவெல்லாம் ஜெபிக்கிறவர்களால் இதெல்லாம் சாத்தியப்படும். இயேசுவால் எல்லாம் சாத்தியப்பட்டுச்சு. ஒரு குஷ்டரோகியை சுகமாக்குகிறார். எப்படி இது? குஷ்டரோகி ஊருக்கு வெளியில இருக்க வேண்டும், அப்புறப்பட்டு இருக்க வேண்டும், உள்ளே வரக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார். ஊமையும் செவிடுமான ஒரு மனிதனை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். ஒரு கண்ணு தெரியாத ஒருவர் ரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். இயேசு போகும்போது தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். உடனே அவர் அவனுடைய கண்களை தொட்டி சுகப்படுத்தினார். இதெல்லாம் எப்படி வெளிப்பட்டதுன்னா இந்த முழுரவு ஜெபம் தான். இந்த முழுரவு ஜெபத்துல இரவு முழுதும் அவர் ஜெபித்தபடினாலே பகல் முழுதும் அவர் செய்த ஊழியங்களிலே அற்புதங்களும் அடையாளங்களும் வல்லமைகளும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. அற்புதம் நடந்து கொண்டே இருந்தது. இதுல நீங்க கலந்து கொள்ளும் போது அற்புதம் நடக்கும். உங்க மூலமா அற்புதம் நடக்கும். உங்க வீட்டுல அற்புதம் நடக்கும். அதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக வெளியரங்கமான அற்புதங்கள் நடந்தது. வெளியரங்கமான அதிசயங்கள் அவர் மூலமாக செய்யப்பட்டது. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர் இரவு முழுவதும் அவர் ஜெபம் பண்ணினார். இரவு முழுவதும் ஜெபித்தவர்கள் ஒருவரும் கெட்டு போனதில்லை. அநேக சபைகள் முழுரவு ஜெபம் நடத்தி 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 அந்த சபையில் பெரிய ஒரு ஆத்தும அறுவடை வந்துருச்சு. இன்னைக்கு சென்னை முழுவதும் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒரு எழுப்புதல் இருக்கிறதுன்னா, சென்னை முழுவதும் பெரிய ஒரு எழுப்புதல் இருக்கு. காரணம் என்ன? சென்னையில் பார்த்தீங்கன்னா 90% எல்லா சபையிலும் முழுரவு ஜெபம் நடக்கின்றன. 90% நடக்கின்றன. இதனால் தேவன் அங்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை ஊற்றி வெளியரங்கமான அதிசயங்களையும்
அற்புதங்களையும் செய்து அந்த சபை நிரப்பப்பட்டிருக்கிறது. எல்லா சபைகளும் நிரப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த இரவு ஜெபம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் நீங்க கலந்து கொள்வது அவசியம். நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதுல கலந்து கொள்ளும் பொழுது நீங்க வளருகிறீர்கள். உங்க மூலமாக வெளியரங்கமான அற்புதங்கள் அடையாளம் நடக்க ஆரம்பிக்கிறது. உங்க வீட்டில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கிறது. உங்க வீட்டில் பாருங்க, இப்போ அந்த மேரி சிஸ்டர்லாம் வந்து தொடர்ந்து கலந்து கொண்டாங்க. வீடு பாருங்க எவ்வளவு பெரிய அஸ்திபாரம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க பாயாவை போய் பாருங்க ஒரு நாள் எல்லாரும். இது மேரி சிஸ்டரா இல்லை வேற சிஸ்டராங்கிற மாதிரி தெரியும். அது சாதாரண ஆள் அப்படி போட முடியாது இல்ல சிவாஜி? சாதாரண ஒரு நபர் போட முடியுமா? அவ்வளவு பெரிய அஸ்திபாரத்தையும் ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. ராம்புரா பிரதர் அமைதியா இருக்கீங்க, ஆமேன்னு சொல்ல வேண்டாமா? அஸ்திபாரமே ஸ்ட்ராங். அதுங்க அஸ்திபாரம் எதுவும் கருங்கல் பாயா வந்து பாத்தீங்கன்னா கல்லுல போட்டிருக்காங்க, செங்கல்ல போடல, கருங்கல்ல. எங்க கேஜப் கருந்து வாங்கியிருப்பாங்க நினைக்கிறேன். கல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்தோத்திரம். இதுல கலந்து கொண்டு சாதித்து விட்டார்கள் சகோதரி மேரி அவர்கள். சாட்சி வேலைகள் இங்கே இருக்கிறாங்க. அடுத்து ஐயா கட்ட போகிறார். நம்ம திருச்சந்திர ஐயா 2 மாடி வைத்து தனக்கு கர்த்தரை வெளிப்படுத்தினார். 2007 முதல் மாதத்தில் அவருடைய வீடு தொடங்க போகிறது. இது தேவன் தான் சொன்னார், கர்த்தர் தான் சொன்னார். அப்ப இந்த புலரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளியரங்கமான அதிசயத்தை செய்கிறார். இயேசு கிறிஸ்து மூலமாக வெளியரங்கமான அற்புதம் நடக்க காரணம் முழுரவு ஜெபம் தான். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளும். 1 தீமோத்தேயு புஸ்தகம், 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 தீமோத்தேயு எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். 1 தீமோத்தேயு புஸ்தகம், 1 தீமோத்தேயு புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்ப இந்த முழுரவு ஜெபத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். இந்த முழுரவு ஜெபத்தில் நீங்களும் நானும் பண்ண வேண்டியது என்ன? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முழுரவு ஜெபத்தில் நாம் எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், புரிந்தவர்கள், புரியாதவர்கள், நம்முடைய நண்பர்கள், ஊழியக்காரர்கள், நம்முடைய தேசம், நம்முடைய விசுவாசிகள். இப்ப ஐயாவுடைய மாட்டு கூட ஜெபம் பண்ணணும் இல்லையா? எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணணும் பண்ணுவதுதான் முழுரவு ஜெபம். எல்லாம் கைவந்து ஆமென் சொல்லுவோம். ஆமென். அப்ப இந்த முழுரவு ஜெபத்துல நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். கலந்து கொள்வது பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் நீங்க ஜெபிக்கிறீங்களா? ராம்புரா பிரதர் கூட ஜெபிக்கணும். வெக்கம் என்ன? கர்த்தர் தானே பேசுறோம், ஆண்டவர் தான் பேசுறோம். ஆண்டவர் பேசுறதுக்கு ஒரு நாள் நாம் வெக்கப்படக்கூடாது. எந்த இடத்துலையும் ஜெபிப்பதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்ப இந்த முழுரவு ஜெபத்துல நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எல்லாருக்காகவும் ஜெபிப்பதுதான் ஆல்நைட் பிரேயர். உங்க தனி ஜெபத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, உங்க குடும்ப ஜெபத்துல உங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. ஆராதனையில பொதுவாக ஜெப குறிப்பு வருவதில்லை, அது கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிறோம். ஆனால் முழுரவு ஜெபம் என்று வரும்பொழுது நீங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? இப்ப நானே சொல்ல வேண்டியது இல்லையா, ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி அல்லாம நீங்களாகவே எல்லாருக்கும் ஜெபிப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அதுதான் முழுரவு ஜெபம். உங்களுக்காகவும், உங்க பிள்ளைகளுக்காகவும், உங்க குடும்பத்திற்காகவும், உங்களுடைய கணவனுக்காகவும், உங்க மனைவிக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஜெபிப்பது முழுரவு ஜெபம் அல்ல. முழுரவு ஜெபம் என்று வந்துவிட்டால் நீங்கள் எல்லாருக்கும் ஜெபிப்பதுதான் முழுரவு ஜெபம். எல்லா நபருக்கும் ஜெபிக்கணும். இந்த கர்த்தரின் மக்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு தான் சகோதரி வந்திருக்காங்க. எத்தனை நாள் நான் பார்க்கல, இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. கர்த்தரை கொண்டு வந்திருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப முழுரவு ஜெபத்துல வந்து ஒரு தனி மனிதனுக்காக ஜெபம் அல்ல, ஒரு தனி குடும்பத்திற்காக அல்ல, எல்லா மக்களுக்காகவும். நம்ம கடைசியில் கூட தேசத்துக்காக ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். தேசத்துக்காக ஜெபிக்கணும்.
இந்த முழுரவு ஜெபத்தில் நமக்காக மாத்திரமே ஜெபித்து விட்டு நம்முடைய காரியங்களுக்கு மாத்திரமே ஜெபித்து விட்டு போகிற வேலை அல்ல. இந்த முழுரவு ஜெபம் என்பது எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டாம். வசனம் சொல்ல நான் பிரதானமாக சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்போ ஜெபம் பண்ணணும், எல்லா மனுஷருக்காகவும் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ணணும். அடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆன்லைன் பிரேயர்ல ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும். எல்லாம் கை ஊற்றி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இப்ப எப்படி இருக்கு உங்க ஹார்ட்? எப்படி இருக்கு? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணும்போது இருதயம் அழகா மாறிவிட்டது. யாரு மாற அந்த இருதயம்? மோசமா இருந்த இருதயம், கெட்டுப்போன இருதயம், ஒன்றுக்கும் உதவாத இருதயம் அழகாய் மாறிவிட்டது. நாங்கள் பெண்ண ஸ்தோத்திரம் பண்ண நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, நான் எங்க போனாலும் பிரயாணம் போனா கூட அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போவேன். ஒரு இந்த ஸ்டாப்ல இருந்து அந்த ஸ்டாப் வரைக்கும் ஸ்தோத்திரம் போவேன். திடீர்னு மறந்து போயிடும் எனக்கு. மறுபடியும் ஞாபகம், மறுபடியும் ஸ்தோத்திரம் போய் அப்படியே நெஞ்சிருவேன். தாராபுரம் போய், மதுரை போய், திருநெல்வேலி போய், கன்னியாகுமரி போயிருவேன். ஸ்தோத்திரம் பண்ணி பிரயாணம் போறதே தெரியாது. கர்த்தர் அப்படியே மகிமையா நடத்துவான். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஆன்லைன் பிரேயர் என்று வந்துவிட்டால் நீங்கள் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதிகமா நீங்க என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நேற்று கூட ஏதோ ஒரு இடத்துல நான் சொன்னேன். இன்னைக்கு காலையிலே நம்ம சொன்னேன், ஒரு பாஸ்டர் 1 கோடி ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினார். அந்த RSS காரங்க அந்த இடத்துல பில்டிங் கட்டக்கூடாதுன்னு பெரிய போராட்டம். இந்த பாஸ் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் ஒரு ஆன்லைன் பிரேயர் நடத்தி அதுல 20,000 ஸ்தோத்திரம் பண்ணிடுறேன். 20,000 ஸ்தோத்திரம் பண்ணிடுறேன், பிரச்சனை முடிச்சு கொடுத்துருங்க. அவர் மட்டும் ஆன்லைன் பிரேயர், எல்லாரும் சேர்ந்து இல்லை, அவர் மாத்திரம் ஒரு ஆன்லைன் பிரேயர். முழங்கால என்னன்னு ஸ்தோத்திரம் 20,000 ஸ்தோத்திரம் சொல்லி முடிச்சாங்க. காலையில போலீஸ் ஸ்டேஷன் போன் வருது, அந்த இடத்துல நீங்க பில்டிங் கட்டி போடலாம். முழுரவு ஜெபத்தில் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண உங்க பிரச்சனைகள் உடைந்து விடும், உங்க போராட்டங்கள் உடைந்து விடும், உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படும், உங்களுடைய சகல காரியங்களும் ஜெயமா இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அப்ப முழுரவு ஜெபத்தில் முக்கியமானது என்ன? ஒன்று ஜெபம், மற்றவங்களுக்கான ஜெபம், இன்னொன்று விண்ணப்பம், இன்னொன்று ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துக்கு பயங்கர வலிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வான மண்டலம் திறக்கப்படும். வான மண்டலத்திலிருந்து கர்த்தர் தூதுகளையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தர் அனுப்பி கொண்டிருப்பார். அப்ப இங்க சொல்லப்படுகிறது என்ன? நீங்க செய்ய வேண்டியது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் இந்த முழுரவு ஜபத்துல. அப்படி இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 1:9 எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்க. 1வது அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இது ரொம்ப கவனம். இந்த ஆன்லைன் பிரேயர்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது என்னவென்றால், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதற்கு சரியான ஒரு பிரேயர் எதுனா முழுரவு ஜெபம் தான். எத்தனை பேர் புரியுது? நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யக்கூடிய ஒரு பிரேயர். ஒரு பாவம் செஞ்சிருக்கலாம், அநியாயம் செஞ்சிருக்கலாம், அக்கிரமம் செஞ்சிருக்கலாம். இதை ஆண்டவர் எங்க தீர்க்கிறார்? எந்த பிரேயர்ல இதை உடைக்கிறார்? எந்த பிரேயர்ல, எந்த ஜெபத்துல இந்த பாவத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது என்றால் இந்த முழுரவு ஜெபத்துல தான். யாரெல்லாம் முழுரவு ஜெபத்தில் பங்கு கொள்கிறார்களோ அவங்க செய்ய வேண்டிய விசேஷித்த வேலை, தாங்கள் செய்த பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். தாங்கள் ஏதோ பாவம் செய்திருந்தால், அல்லது தங்களுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருந்தால், கணவனும் மனைவியை பாவம் செய்திருந்தால், அல்லது ஒரு குடும்பம் பாவம் செய்திருந்தால், இந்த முழுரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு அதில் அறிக்கை செய்வதுதான் சரியானது. எல்லாம் கைவற்றி ஆமென் சொல்லுவோம். ஆமென். அதுதான் ஆன்லைன் பிரேயர். இதுல நீங்க உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் முழுமையாக சுத்திகரிக்கப்படுவீர்கள். நீங்க வீட்டுக்கு போகும்போது ஃப்ரீயா போவீங்க, அந்த பாரமே இருக்காங்க.
பாவத்தினுடைய அழுத்தம் இருக்காது. பாவம் செய்திருக்கிறோமே, அந்த பாவத்தினுடைய அழுத்தம் இல்லாமல் போய்விடும். ஏன் அழுத்தம் இல்லாமல் போய்விடுதுன்னா, அதை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் கழுவுகிறார். பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அதாவது இந்த ஆன்லைன் பிரேயர்ல அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லாம் கைவரி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ பாவங்களை மன்னிக்கக்கூடிய, கழுவக்கூடிய, சுத்திகரிக்கக்கூடிய சரியான ஒரு பிரேயர், சரியான ஒரு மீட்டிங் எதுனா முழுரவு ஜெபம் தான். எத்தனை பேர் புரிஞ்சிருக்கு? எத்தனை பேர் தூங்குறீங்க? யாருமே தூங்கல. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த முழுரவு ஜெபத்தில் தான் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது அவசியம். எத்தனை பேர் அறிக்கை செஞ்சீங்கன்னு தெரியல. நம்ம யாரும் நீதிமான் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்திருக்கும். நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங்ல பிரசங்கிக்க போயிருந்தேன். எனக்கு மைக் கொடுக்கறதுக்கு முன்பதாக அந்த போதையில் என்ன செய்தாருன்னா, இங்க எத்தனை கொலைகாரர்கள் இருக்கீங்கன்னு கேட்டார். எப்படி இருக்கும்? விசுவாசிகளை பார்த்து சொன்னா கேட்கிறாரு, இங்க எத்தனை கொலைகாரர்கள் இருக்கிறீர்கள்? அது ஒரு பிரதர் மாத்திரம் இருந்துச்சாரு, நான் ஒரு கொலைகாரன். எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த ஆள் கொலைகாரனா? எப்பயோ கொலை செஞ்சேன் அப்படின்னு பாச கேட்டாரு. நான் வரும்போது கொலை செய்து விட்டு தான் சபைக்குள்ளே வருகிறேன். எல்லாம் ஆச்சரியப்படுங்க, என்ன அந்த கொலை செஞ்சு வரேங்கன்னா அப்படின்னு. என்ன கொலை செஞ்சேன்னு கேட்கும்போது, வரும்பொழுது நான் எறும்புகளையும் பூச்சிகளையும் மிதித்து தான் நீங்க என்ன செய்திருக்கிறேன், நானே இங்க வந்திருக்கிறேன். அதனாலதான் சன்மார்க்க சங்கத்தினர், சன்மார்க்க சங்கம் ஒன்று இருக்கு. அவங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க மூக்கிலெல்லாம் என்ன போட்டு மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஒரு வீடு போட்டு அந்த மாறு கூட நினைச்சுவாங்க, கூட்டிகிட்டே போவாங்க. காரணம் என்ன? ஒரு எறும்பை கூட தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு விடக்கூடாது என்று எண்ணுகிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவம் செய்திருப்போம். சில பேர் நம்ம கொண்டிருக்க மாட்டோம், வார்த்தையில கொண்டிருப்போம் இல்லையா? வார்த்தையில் நம்ம பேசுகின்ற வார்த்தையில் அநேகரை கொண்டிருப்போம். அவங்க மரண பரியந்தமும் இந்த வார்த்தைகள் அழித்து கொண்டே இருக்கும். மரண பரியந்தமும் இந்த வார்த்தைகள் அவங்களை என்ன செய்யும், அழித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை அறிக்கை செய்வதற்கு சரியான ஒரு பிரேயர் எதுனா முழுரவு ஜெபம். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். இதுதான் நீங்க அறிக்கை செய்ய முடியும். பாருங்க, நீங்கள் இந்த முழுரவு ஜெபத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறதுனால பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாவித அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். கைகளை சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்டவர் பாருங்க. இந்த முழுரவு ஜெபத்துக்கு ஒரு விசேஷம் வச்சிருக்கிறார். ஒரு விசேஷம் இருக்கிறது. நீங்க நினைப்பது போல இல்ல. ஒருவேளை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துறமே, வருத்தப்படுத்துறாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. ஆன்லைன் பிரேயர் வச்சு நமக்கு இவ்வளவு சங்கடங்களை கொடுக்குறாங்கன்னு நினைக்க கூடாது. இந்த ஆன்லைன் பிரேயர் உங்களுக்காக தான், எங்களுக்கா? எனக்கு பாஸ் ஆகும், எங்களுக்கு முழுரவு ஜெபம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு இந்த பிரேயர், நீங்கள் நல்லா வர வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்க குடும்பம் நல்லா வர வேண்டும். நாங்க பிரயாசம் எடுக்கிறோம், எங்களுக்கு கிடையாது. எனக்கு பாசை, அவங்க பாசை கீழே அவர் உங்களை ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, நான் என் மேல யாரும் உங்களை ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். போதும் எங்களுக்கு. ஆனால் இது நடந்தது காரணம் என்ன? நீங்கள் எல்லாரும் பாவங்களை அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த முழுரவு ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நோக்கத்தில் தான் முழுரவு ஜெபம் நடக்கிறது. ஆனால் அந்த முழுரவு ஜெபத்தில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் அறிக்கை பண்ணணும். கொஞ்ச நேரம் எல்லாம் கைகளை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம செஞ்ச பாவம் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. என்னென்ன செஞ்சு கெட்ட வார்த்தை பேசுனது, அண்ணனை பேசுனது, தம்பியை பேசுனது, தங்கச்சி பேசுனது, அப்பாவை பேசுனது, அம்மாவை பேசுனது, எல்லாத்தையும் அறிக்கை பண்ணுங்க பார்க்க. கொஞ்ச நேரம் எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாம் அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணணும். இந்த ஆன்லைன் பிரேயர்ல அறிக்கை தேவை. உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணா நீங்க சுத்திகரிக்கப்பட்டு வீட்டுக்கு போவீங்க. ஸ்தோத்திரம். ஐயா அறிக்கை பண்ணுங்க, கை வைத்து. ஓ லாபாலா ராகாதா நாபாலா ராகாதா. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் அப்பா, அறிக்கை பண்ணுகிறோம், அறிக்கை பண்ணுகிறோம், அறிக்கை பண்ணுகிறோம். ஆமென். இதான் அறிக்கை. சும்மா அப்படியே போயிடக்கூடாது. உங்களை அறிக்கை செய்ய வச்சு நீங்க உங்களை சுத்திகரிக்க பண்ணி உங்களை பரிசுத்தப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பணும். நீங்க வீட்டுக்கு போகும்போது ஃப்ரீயா போகணும். ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் உங்க பிரெயின்ல ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். நீங்க நல்லா போகணும். இல்லைன்னா இந்த மீட்டிங் வந்தது அர்த்தமா போயிடும். எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். 10ஓட 11 நான் போனேன்.
10 பேர் கலந்து கொண்டாங்க, 11 நான் கலந்து கொண்டேன் என்பது அல்ல. நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசுவை போல மாற்றப்பட்டு வீட்டுக்குள்ள போகணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெண்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க கணவரே ஆச்சரியப்படணும். பரவாயில்ல, என் மனைவி மாறி வந்திருக்கிறான், திரும்பி வந்திருக்கிறான். நீங்க போகும்போது மாமான்னு கூப்பிட்டுட்டே போங்க வீட்டுக்கு. வீட்டில் போகணும், மாமா காப்பி குடிங்க மாமா, உங்களுக்கு என்ன டிஃபன் வேணும் மாமா, உப்பு மாமா, இட்லியா தோசையா, நீங்க ஒரு பெரிய சேஞ்சஸ் வர போகுது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு மாற்றத்தோடு தான் போக போறீங்க. இது அறிக்கை பண்ண நல்லா அறிக்கை செய்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்கப்பட்டு கழுவக்கூடியதுதான் இந்த ஆல்நைட் பிரேயர். ஆமென். சும்மா நடத்திட்டு இல்லை. இப்போ வேலை இல்லாமல் நம்ம நடத்துறோம், வேலைகள் நிறையா இருக்கு, ஏன் இதை நடத்துறோம்? இப்போ நான் கூட என்னை அங்கிருந்து எதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் சுத்திகரிக்கப்படணும், நீங்க அறிக்கை செய்ய வைக்கணும். நீங்க அறிக்கை பண்ணி பரிசுத்தமாக்கப்பட்டு நீங்க பரிசுத்தமாய் வீட்டுக்கு கடந்து போய் நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளரணுங்கிறதுக்காக இந்த ஆல்நைட் பிரேயர். சரியான மீட்டிங். நீங்க நினைப்பது போல அல்ல, மிக 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 கரெக்டான ஒரு பிரேயர் இந்த ஆல்நைட் பிரேயர் தான். அது பாருங்க என்ன செய்யலாம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். இதுல ரொம்ப நீதி இங்கதான் கழுவுறார். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கணும். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஆல்நைட் பிரேயர். ஆல்நைட் பிரேயர்ல கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஊழியக்காரருக்கு இந்த நடத்துகிற இந்த முழுரை ஜெபத்தை நடத்துகிற ஊழியக்காரருக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தான் இந்த கூட்டம். உங்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தான் கூட்டம். ஏதோ ஒன்று சம்பவிக்க போகிறது. ஸ்தோத்திரம். தேசத்திலையும் சரி, நம்ம ஊர்லயும் சரி, நம்ம பட்டணத்திலும் சரி, ஏதோ ஒன்று நடக்க போகிறது. இதை உங்களுக்கு காண்பிக்க வேண்டும், உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும், நம்ம பாஸ்டருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அது எங்கே தெரியப்படுத்துவார் என்றால், இந்த முழுரவு ஜெபத்தை தான் தெரியப்படுத்துவார். இதுதான் சரியான நேரம், கரெக்டான சமயம், கரெக்டான ஒரு பிரேயர். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரேயர் இருக்குது, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு பிரேயர் இருக்கின்றன, ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்த வேண்டிய பிரேயர் இருக்குது. ஆனால் தேவன் சம்பவிக்க வேண்டியவைகளை வரப்போகிறவைகளை காண்பிக்கக்கூடிய ஒரு பிரேயர் தான் இந்த முழுரவு ஜெபம் தான். அதனால எல்லாம் வாங்க, அதனால எல்லாம் இதில் கலந்து கொள்ளுங்க. வரப்போகிறவர்களை காண்பிப்பார். என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் வரப்போகுது, அடுத்து என்னெல்லாம் சம்பவிக்க போகிறது, என்னெல்லாம் தேசத்தில் நடக்க போகிறது, என்ன ஆட்சி மாற்றம் வரப்போகிறது, நம்முடைய குடும்பத்தில் என்ன நடக்க போகிறது, நம்முடைய சபையில என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை நம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிப்பார், உங்களுக்கு காண்பிப்பார். சொல்லுகிறார் பாருங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களே தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். மற்ற சமயம் எல்லாம் தேவ தூதனை நீங்க கூப்பிட்டாதான் வருவாங்க. இந்த முழுரவு ஜெபத்துக்கு மட்டும்தான் தேவனே தம்முடைய தூதனை அனுப்புகிறார். மற்ற சமயத்துல நீங்க கூப்பிடணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, இப்படிப்பட்ட ஆபத்துல இருக்கிறேன், இப்படி தூதனை நீங்க அனுப்பும் என்று சொல்லணும். ஆனா முழுர ஜெபத்துக்கு அப்படி அல்ல, தேவனே தம்முடைய தூதனை அனுப்புகிறார். இப்ப கணக்கு எடுத்திருக்கிறார், யாராவது வரல, யார் இந்த கூட்டத்துக்கு வராம இருக்கிறாங்கிற லிஸ்ட் மேல போயிடுச்சு. தூதன் வந்துட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ஆல்நைட் பிரேயருக்கு தேவனே அனுப்புகிறாராம். எத்தனை பேருக்கு பயமா இருக்குது? யாருக்கும் பயம் இல்லை. மேரி சிஸ்டர் சுத்தமா பயம் இல்லைங்கிறாங்க. தேவதூதர்கள் இருக்காங்க, கணக்கு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. யார் யார் வரலங்கிற லிஸ்ட் மேல போயிடுச்சு. ஞாபக புஸ்தகத்துல வராதவங்க பேர்லாம் எழுதியிருப்பாரு, வந்தவங்க பேர் அங்க எழுதியிருப்பாரு. அப்ப இங்க ரொம்ப கவனிங்க, இந்த வசனத்தை ரொம்ப கவனிக்கணும். என்னவென்றால், தேவன் இயேசு கிறிஸ்துவ ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி, அப்ப இந்த தூதர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த முழுரவு ஜெபத்துல தூதர்கள் வருவாங்க.
சாதாரண தூதர் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், தேவனால் அனுப்பப்பட்ட. மற்ற சமயம் நீங்க கூப்பிடணும், நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஒரு தூதனை அனுப்புங்க. ஆனா தேவனே அனுப்புகிற ஒரே ஒரு பிரேயர், ஒரே ஒரு மீட்டிங் எதுன்னு கேட்டால் இந்த முழுரவு ஜெபம் தான். இதுதான் தேவனால் அனுப்பப்படுகிற தூதர்கள் வருகிறார்கள். எது ரொம்ப முக்கியம்? தேவனால் அனுப்பப்பட வேண்டும். தேவன் எதுக்கு அனுப்புகிறார்? என்ற பிள்ளைகள் நீங்க முழுரவு ஜெபம் பண்ணுகிறார்கள், போய் உங்க கட்டுகளை அவிழ்த்து விடு, அவங்க பிரச்சனைகளை மாற்று, அவருடைய போராட்டங்களை மாற்றி விடு, அவனுடைய நிந்தனைகளை மாற்றி விடு என்று தேவன் தம்முடைய தூதனை இந்த முழுரவு ஜெபத்துக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். சும்மா விளையாட்டா இருக்குன்னா, சும்மா விளையாட்டுக்காரலாம் பண்ணிட்டு இல்லை, தூதர் நடமாடுகிறார்கள், தூதர் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், தேவ தூதர்கள் இங்கு அணைந்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களை விடுதலை செய்ய. ஒருவேளை நீங்க தூங்கிட்டீங்கன்னா அவங்க போயிடுவாங்க, அவ்வளவுதான். நீங்க உற்சாகம் இல்லாம இருந்தீங்கன்னா அவங்க கட்டுகளை அவிழ்க்க முடியாது. நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை மாறாது, அவங்க வந்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். அவர்களை கிரியை செய்ய வேண்டுமானால் தேவ தூதர்கள், தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் இந்த சபைக்குள்ளே, இந்த முழுதை ஜெபத்துக்குள்ளே கிரியை செய்ய வேண்டுமானால் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும், ஆயத்தமா இருக்கணும். 38 வருஷமா அந்த குளத்தின் அருகே படுத்து கிடந்தவன் பாருங்க, இவன் போவதற்கு முன்புதான் இன்னொருவன் இறங்கி விடுகிறான். எவ்வளவு ஆயத்தம் பாருங்க. ஒரு தூதன் இறங்கி கலக்கும் போது எல்லாம் இவன் போறதுக்கு முன்னாடி இன்னொருவன் இறங்கி விடுகிறான், அவன் சுகமாயி போயிடுறான். அதே கதை தான் இங்க நடக்கிறது. எல்லாம் கை வச்சு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த முழு ஜெபத்துல அதே கதை தான், அதே சம்பவம் தான். நீங்க விடுதலை ஆக வேண்டும் நினைப்பீங்க, தூங்கி இருப்பீங்க. ஆனா இன்னொரு ஒரு விழித்திருப்பான், அவர் சுகமாக்கி விடுவார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இது சாதாரண கூட்டம் அல்ல. இங்கே தேவ தூதர்கள், தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எதற்கு? உங்க கட்டுகளை உடைப்பதற்கு, எதற்கு? உங்க பிரச்சனையை மாற்றுவதற்கு, எதற்கு? உங்க போராட்டத்தை மாற்றுவதற்கு, எதற்கு? உங்களுக்கு வரங்களை கொடுப்பதற்கு இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த வசனம் பாருங்க என்ன சொல்லுகிறது. ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாக யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம், வெளிப்பாடுகள் வரும். இந்த முழுரவு ஜெபத்துல தான் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்துக்கு அநேக வெளிப்பாடு வந்தது என்ன? இரவு ஜெபத்துல தான். நீங்க இரவு ஜெபத்துல நீங்க ஜெபிக்க அநேக வெளிப்பாடுகள் வந்துவிடும். டாக்டர் டிஜே தினகரன் அவர்கள் அவ்வளவு பெரிய ஊழியக்காரர் ஆகுவதற்கு காரணம் என்ன? இரவெல்லாம் ஜெபம், வெளிப்பாடுகள் வந்தது. உலக தேசம் முழுவதும் அவருடைய ஊழியர்கள் இருக்கிறது. உலக தேசம் முழுவதும் போய் வந்திருக்கிறார். அவர் போகாத நாடே கிடையாது. அவ்வளவு தூரம் கர்த்தருடைய ஊழியத்தை வளர்ப்பதற்கு, உயர்த்துவதற்கு காரணம் என்னவென்றால் அவருடைய முழுரவு ஜெபம். அதனாலதான் இங்க நம்ம சபையில இருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின அங்கே இருக்கும் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் நம்ம வாசிக்க பாருங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், சில பேர் ஆன்லைன் பிரேயருக்கு வராங்க, சில பேர் விண்ணப்பம் பண்றாங்க, பண்ணியும் நிறைய பேர் பண்றாங்க. அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால், ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த ஆன்லைன் பிரேயருக்கு வரும்போது தகாத விண்ணப்பங்கள் வச்சுக்க கூடாது, கரெக்டான விண்ணப்பம் வைக்கணும். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். தகாத விண்ணப்பங்கள் எப்படி? தகாத விண்ணப்பங்கள் எப்படி? பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு எதிரியா இருக்கிற ஆண்டவரே, அவன் காலை உடையும் ஆண்டவரே, இல்லையா? அவன் கையை முறித்து போடும் ஆண்டவரே, அவன் வாகனத்துல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாகட்டும் ஆண்டவரே. தகாத விண்ணப்பங்களை வைக்காதீங்க, நல்ல விண்ணப்பங்களை வைக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவையான, உங்க குடும்பத்துக்கு தேவையான, மற்ற மனிதர்களுக்கு தேவையான நல்ல விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். தகாத விண்ணப்பங்களை இந்த முழுரவு ஜெபத்தில் வைக்கும் பொழுது அது கேட்கப்பட மாட்டாது. தகாத விண்ணப்பங்கள் வைக்காதீங்க. இங்க பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. இந்த வசனம் அற்புதமா சொல்லுங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நல்ல கவனிங்க. ஆன்லைன் பிரேயருக்கு அநேகர் வந்தவங்க உன்னை பெற்றுக்கொள்ளல. ஏன் பெற்றுக்கொள்ளல? சில பேர் சொல்றாங்க, முழுரவு ஜெபத்துக்கு நான் பங்கெடுத்தேன், ஒண்ணுமே கிடைக்கல. நான் முழுரவு ஜெபத்துக்கு ரெகுலரா வருகிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கல. முழுரவு ஜெபத்துக்கு நான் ரெகுலரா வந்து கொண்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு என் குடும்பத்தில் ஒண்ணுமே நடக்கல என்றால் நீங்கள் வைக்கிற விண்ணப்பம் தகாதது.
நீங்கள் தகாத விண்ணப்பத்தை வைக்கிற அப்படின்னா ஒன்றும் நடக்கவில்லை. அப்ப எப்ப நடக்கும்? நீங்க எப்போ உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும், எப்போ உங்க ஜெபம் ஆன்லைன் பிரேயர்ல கேட்கப்படும் என்றால் சரியான விண்ணப்பமாக இருக்க வேண்டும். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப நீங்க ஆன்லைன் பிரேயருக்கு வாங்க, நல்லது. நல்ல விண்ணப்பங்களை வைங்க, சரியான விண்ணப்பங்களை வைங்க, கரெக்டான விண்ணப்பங்களை வைங்க, உடனே அது கேட்கப்படும். ஆமென். ஒரு 5 சென்ட் இடம் வேணும், நல்ல விண்ணப்பம் வைங்க. உங்க மகளுக்கு திருமணம் நடக்கணும், நல்ல விண்ணப்பம் வைங்க. உங்களுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும், நல்ல விண்ணப்பம் இந்த ஆன்லைன் பிரேயர்ல வைங்க. உங்க மகனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கணும், நல்ல விண்ணப்பம் வைங்க. உங்க கணவர மனைவி வியாதியில் இருக்கிறாங்க, சுகமாக்கப்பட வேண்டும், இந்த ஆன்லைன் பிரேயர்ல அந்த விண்ணப்பத்தை வைங்க, அது நிச்சயமாக கேட்கப்படும். ஆமென். ஆனால் இது தகாததான். ஆண்டவரே, இந்த வாரம் நான் சர்ச்சை முடித்து போவதுக்குள்ள என் பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றுமில்லாமல் ஆயிருக்க வேண்டும், அந்த விண்ணப்பத்தை வைக்கக்கூடாது. அந்த விண்ணப்பம் கேட்கப்பட மாட்டாது. அப்படிதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் முழுவதும் ஜெபத்தில் கலந்து கொண்டும் ஒன்று நடக்கவில்லை. நான் சின்ன ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த முழுவதும் ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றவர்கள் எத்தனை பேர்? கை வைத்துங்க பார்க்க. ஒருத்தர் இல்லையா? சித்ராவுக்கு இல்லையா? ஏப்ரல் 13 கல்யாணமா? ஆன்லைன் பிறகு நீங்க வந்ததுனால தான் கை வைத்து ஸ்தோத்திரம் வைத்துமா. பிரைஸ் தி லார்ட். இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. இத்தனை பேருடைய ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? நல்ல விண்ணப்பத்தை வைத்தீர்கள். நீங்க மோசமான விண்ணப்பத்தை வைத்திருந்தால் இது நடந்திருக்குமா, நிறைவேறி இருக்குமா, கிடைச்சிருக்குமா என்றால் இல்லை. அப்ப நிறைய பேர் அதை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அப்ப ஆன்லைன் பிரேயர் தப்பா நடத்திட்டோமா? ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணிட்டு கடைசியில் வர்ஷிப் பண்ணிட்டோமா? இல்ல வேற மாதிரி பண்ணிட்டோமா? ஆன்லைன் பிரேயர் ஆன்லைன் பிரேயர் தான். ஸ்தோத்திரம். ஆமென். ஆனால் நம்ம விண்ணப்பம் வைத்த விண்ணப்பம் சரியில்லை. நீங்கள் வைத்த விண்ணப்பம் சரியில்லை. நீங்க வைத்த விண்ணப்பம் சரியில்லாம இருந்துட்டு கர்த்தர்களை பழி போடக்கூடாது. நான் ரெகுலரா வந்தேனே, கரெக்டா வந்தேனே, ஆன்லைன் பிரேயர் தொடங்கின நாட்கள்ல இருந்து இது வரைக்கும் வந்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு ஒண்ணும் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. உங்களுடைய விண்ணப்பம் சரியில்லாம இருந்திருக்கும். அப்ப கர்த்தர் சரியில்லாதவரா சாசி? கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் நல்லவர். நம்ம வைத்த விண்ணப்பம் சரியில்லை. அப்போ முழுத ஜெபத்துக்கு வரும்போது உங்க விண்ணப்பங்களை செலக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல விண்ணப்பங்களை ஒரு 10 விண்ணப்பங்களை வைங்க, இல்ல ஒரு 15 விண்ணப்பங்களை வைங்க, ஒரு 15 ஜெப குறிப்பை தேவ சமூகத்துல இந்த ஆன்லைன் பிரேயர்ல வைங்க. நீங்க நிச்சயமா கேட்கப்படும். ஆமென். நீங்க நான் சொல்றது கேளுங்க, நிச்சயமா கேட்கப்படும், நிச்சயமா பதில் வரும், நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார், அதுல ஆசீர்வாதம் இருப்பார். அப்படி ஆசீர்வாதம் வரலன்னா இனி எனக்கு என்னைய கோயம்புத்தூர்ல இருந்து வர வைக்காதீங்க, நிச்சயமா நடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? இன்னைக்கு இந்த முடிவில் ஒரு 15 விண்ணப்பத்தை ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 15 விண்ணப்பத்தை ரெடி பண்ணி கொள்ளுங்கள். ஒரு 15 ஜெப குறிப்பை இங்க வச்சுட்டு போங்க. இந்த முழு ஜெபத்துக்கு சும்மா போயிடாதீங்க. இப்ப எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், மாட்டுக்கு ஜெபம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும், திருச்சந்திராவுக்கு ஜெபம் பண்ணணும், இப்ப ராம்பராவுக்கு ஜெபம் பண்ணணும், சூளகிரிக்கு ஜெபம் பண்ணணும், பேரிக்கு ஜெபம் பண்ணணும், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். இப்ப இந்த முடிவுல கடைசி பகுதியில நீங்கள் ஒரு 15 விண்ணப்பங்களை இங்க வைக்க வேண்டும். அடுத்த ஆன்லைன் பிரேயர் வந்து சாட்சி சொல்லணும். ஆன்லைன் பிரேயருக்கு வந்து கலந்து கொண்டு இவ்வளவு விண்ணப்பங்களை வைத்து கர்த்தர் அதை கேட்டு எங்களுக்கு விடுதலை கொடுத்தார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் ஆன்லைன் பிரேயர். சும்மா வந்துட்டு போவதல்ல. இப்ப வந்துட்டு எதுவுமே நடக்கலன்னா உங்க விண்ணப்பம் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க வச்ச விண்ணப்பம் சரியில்லை, தகாத விதமாய் வைத்திருக்கிறீர்கள், தகாத விதமாய் ஒரு விண்ணப்பத்தை வைத்தபடினால இது கேட்கப்படவில்லை. இதை நல்லா செலக்ட் பண்ணிடுங்க. உங்க விண்ணப்பத்தை சரியான விண்ணப்பத்தை வச்சுட்டு போங்க. அடுத்த ஆன்லைன் பிரேயர் வருவதற்குள்ளாக அது நிறைவேறி இருக்கும். எல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. அப்படி பாருங்க, எபிரேயர் 11:6 எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. எபிரேயர் 11:6 பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நல்ல கவனிக்கணும். இந்த ஆன்லைன் பிரேயர் நீங்க வந்திருக்கிறீங்க, ரைட்? விசுவாசத்தோடு வரணும்.
விசுவாசம் இல்லாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது வேஸ்ட். ஒருவேளை உங்களுக்கு விசுவாசம் இல்லை, இந்த ஆன்லைன் பிரேயர்ல பங்கெடுப்பது அது வேஸ்டா போயிடும். இந்த வசனம் பாருங்க, இந்த அருமையான வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாது. அதாவது இந்த ஆன்லைன் பிரேயர்ல விசுவாசம் இல்லாமல் கலந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்வதற்கு முக்கியமா தேவைப்படுகிறது விசுவாசம். எல்லாம் கைவெட்டி சொல்றாங்க, விசுவாசம். ஒரு கூட்டத்தில் ஒரு பையன் விசுவாசம் தெரியுமான்னு கேட்டேன். அவன் எங்க பக்கத்து வீட்டில் அந்த அங்கிள் இருக்காரு, அவர் பேர் விசுவாசம். அந்த விசுவாசத்தை சொல்லல, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம். இதுல கலந்து கொள்வதற்கு உள்ள குவாலிட்டி, முழு ஜெபத்துல நீங்க கலந்து கொள்ள வேண்டுமானால் உங்கள்கிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னன்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது முடியாது, வேஸ்ட் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், நல்ல கவனிங்க, தேவனிடத்தில் சேருகிறவன், இந்த முழுஇரவு ஜெபத்தில் சேருகிறவன், இந்த முழுஇரவு ஜெபத்துக்கு வருகிறவர்கள், இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொள்கிறவர்கள், இங்க தேவன் இருக்கிறார். இந்த தேவனிடத்தில் சேருகிறவர்கள், இந்த முழுஇரவு ஜெபத்துக்கு வருகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? சேருகிறவன் அவர் உண்டென்றும். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுமா? ஆமென். இந்த ஆன்லைன் பிரேயர்ல இந்த சபையில தேவன் உண்டென்றும் அப்படி விசுவாசிக்கணும். எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க இந்த ஆன்லைன் பிரேயர்ல கர்த்தர் இங்க இருக்கிறாரு? இதை நீங்க விசுவாசிக்காம, இங்க கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்காமல் ஒண்ணும் நடக்காது. ஏதோ பாசம் முன்னால பிரசங்கம் பண்ணாரு போய் கேட்டு வருவாங்க அல்ல. எங்களுக்கு மேலே ஒருவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தர் நன்றி சொல்றோம். ஆமென். அவரை நீங்க பார்க்கணும். தேவனுக்கு உண்டு என்று நீங்க விசுவாசிக்கணும். எத்தனை பேருக்கு இங்க விசுவாசிக்கிறீங்க இந்த சபையில தேவன் இருக்காரு? இந்த ஆன்லைன் பிரேயர்ல தேவன் இருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம் இல்லாமல் இங்க கலந்து கொண்டு பிரயோஜனம் இல்லை. இந்த விசுவாசம் தேவை. நான் ஆன்லைன் பிரேயருக்கு போறேன், அங்க நான் தேவனை பார்ப்பேன், தேவனை சந்திக்க போறேன், என்னோட காரியத்துல சொல்ல போறேங்கிற ஒரு விசுவாசத்தோடு நீங்க வந்திருக்க வேண்டும். அப்படிதான் நீங்க வரணும். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனம் நமக்கு அற்புதமாக என்ன செய்கிறது? நமக்கு சொல்லுகிறது. எபிரேயர் 11:6 பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், அதாவது ஆன்லைன் பிரேயருக்கு வருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். இந்த ஆன்லைன் பிரேயர்ல நம்ம கலந்து கொண்டா எனக்கு பலன் இருக்கிறது நீங்க விசுவாசிக்கணும். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்றதுனால எனக்கு நன்மை இருக்கிறது. என்ன சொல்றது பார்க்கலாம். ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்றதுனா எனக்கு நன்மை இருக்கிறது, எனக்கு பலன் இருக்கிறது, என் குடும்பத்துக்கு பலன் இருக்கிறது, என் வீட்டுக்கு பலன் இருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு பலன் இருக்கிறது, என் கணவனுக்கு பலன் இருக்கிறது. எந்த பலன் இல்லை, சும்மா போயிட்டு வரும் வரக்கூடாது. அல்லேலூயா. எந்த பலன் இல்லை, நான் கலந்து கொள்ளணும். எதுக்கு அந்த ஆன்லைன் பிரேயர்? ஆன்லைன் பிரேயர் என்றால் இங்க தேவன் உண்டு என்று விசுவாசிக்கணும். இந்த கலந்து கொண்ட கர்த்தர் கிரியை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். அதெல்லாம் சொல்ல இருப்பாங்க. அதெல்லாம் என்ன செய்கிறார் சொல்ல, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த முழுத ஜெபத்தில் அவரை தேடும் பொழுது நிச்சயமா எனக்கு பதில் கொடுப்பார் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த விசுவாசம்? இப்ப நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க விசுவாசத்தோடு, எனக்கு இதெல்லாம் செய்வான்னு வந்திருக்கீங்க, அதெல்லாம் கண்டிப்பா செய்வான், அதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பான். அதுல எந்த குறையும் என்ன செய்யாது, இருக்காது. விசுவாசத்தோடு வந்திருந்தான். இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லா கைவிட்டு ஆமென் சொல்லுமா? ஆமென். இந்த ஆன்லைன் பிரேயர்ல இருக்க முடியாது, இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இது ஒன்று. இந்த ஆன்லைன் பிரேயரை இடைவிடாமல் நடத்தணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அவங்க மாசத்துக்கு 3 டைம் எப்படிங்க? அதான் இடைவிடாமல் நடத்துவது இல்லைங்க பாஸ்டர்? இடைவிடாமல் எல்லாம் சொல்லுங்கம்மா. இடைவிடாமல். இந்த ஆன்லைன் பிரேயர் இடைவிடாமல் இந்த வருஷம் முடிவு வரைக்கும் நடத்தணும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் ரெடியா இருக்கிறேன். பாஸ்டர் எப்ப கூப்பிட்டாங்க வருவேன். நான் ரெடி. நீங்க ரெடியா?
மாசத்துக்கு 3 ஆன்லைன் பிரேயர். ஒரு மாதிரி தான் இருக்கும், ஆனா ஆசீர்வாதம் இருக்குது. வருவதற்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் கலந்து கொண்டுட்டீங்க, வெற்றி இருக்கிறது. அப்போ இடைவிடாமல் செய்யணும். தொடங்கிட்டீங்க, அவ்வளவுதான். கலப்பையில கை வச்சுட்டீங்க, இனி திரும்பி பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பிரேயர்ல நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க, இந்த வருஷம் முழுவதும் நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அப்படி தீர்மானம் எத்தனை பேர் எடுப்பீங்க? இடைவிடாமல் நடத்தணும். தொடங்கிட்டீங்க, இந்த ஆன்லைன் பிரேயரை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, தொடங்கிட்டீங்க. நீ தொடங்கினபடினால இது விட்டுறக்கூடாது. இதை என்ன செய்யணும்? இடைவிடாமல் பண்ணணும். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இடைவிடாமல். இடையிட விட்டுருவீங்களா? ஐயா இடமிடதை தேவர் என்று கொண்டாடுங்க பாருங்க. ஐயா அப்படி சொல்றாரு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். கேப் விட்டுறாதீங்க. நம்முடைய உயிரே போனாலும் சபையில போகணும். ஆமென். ஆன்லைன் பிரேயர் நம்ம உயிர் போனா சந்தோஷம் தான். ஜெபத்துல தான் போயிடுச்சு நம்ம உயிர். நம்முடைய ஜீவன் ஜெபத்துல தான் போயிடுச்சு. முழு ஜெபத்துல தான் போய் சந்தோஷம். அப்ப இந்த ஆன்லைன் பிரேயர்ல நீங்க தொடங்குறது பெரிய விஷயம் இல்ல, இதை முடிக்கணும். இதை என்ன செய்யணும்? சந்தோஷமா முடிக்கணும். இந்த வருஷ கடைசியில ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வச்சு அதுல நீங்க என்ன செய்யணும்? இந்த மீட்டிங்கை நிறைவு செய்ய வேண்டும். எல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். அப்ப இடைவிடாமல் பண்ணுவதற்கு நீங்க முயற்சி எடுக்கணும். இடைவிடாமல் கலந்து கொள்வதற்கு நீங்க முயற்சி எடுக்கணும். பாஸ்ட் ரெடி தான், இடைவிடாமல் நடத்துறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நீங்க ஆயத்தமா இருக்கணும். நீங்க ஆயத்தப்பட வேண்டும். அந்த வசனம் அருமையா சொல்லு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். விட்டுறாதீங்க தயவு செய்து. முழுரவு ஜெபத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. முழுரவு ஜெபத்தை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. முழுரவு ஜெபத்துல இடம் விட்டுறாதீங்க, கேப் விட்டுறாதீங்க. உங்க தலையே போனாலும் இந்த முழுரவு ஜெபத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. காரணம் என்ன? இடைவிடாமல் ஜெபிக்க 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 முழுரவு ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள உங்களுடைய வீடை கர்த்தர் உயர்த்தி விடுவான். உங்க வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி விடுவார். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் 4:13 எடுத்துக்கணும். பிலிப்பியர் 4வது அதிகாரம். பிலிப்பியர் 4வது அதிகாரம். பிலிப்பியர் 4:13 பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13 வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, புரிந்து கொள்ளுங்க. இந்த ஆன்லைன் பிரேயர்ல தான் தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த முழுரவு ஜெபத்துல இருந்து தேவன் உங்களை பலப்படுத்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இந்த முழுரவு ஜெபத்தில் நீங்க பலப்படுத்தப்படுகிறீர்கள். ஒருவேளை பலகீனமா வந்திருக்கலாம், சோர்வா வந்திருக்கலாம், ஆவிக்குரிய பலகீனங்கள் இருக்கலாம், ஜெபிக்க முடியாத நிலைமைகள் இருக்கலாம். இங்கதான் இந்த முழுரவு ஜெபத்தில் தான் தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். இந்த முழுரவு ஜெபத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். இதுதான் சரியான இடம். இந்த முழுரவு ஜெபத்தில் தான் தேவன் பலப்படுத்த முடியும், ஆராதனையில் அல்ல. ஆராதனை என்பது கர்த்தருக்குரியது. கர்த்தரை ஆராதிக்கிறோம், அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். ஆனா முழுரவு ஜெபம் அப்படி அல்ல, நாம் பலப்படுகிறோம். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த வசனத்தை அருமையா நினைச்சுக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இங்க இந்த முழுரவு ஜெபத்துல வந்து நீங்க பலப்பட்டுட்டீங்கன்னா, பலனை பெற்றுக் கொண்டீங்கன்னா, அடுத்து நீங்க செய்யற காரியம் எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த முழுரவு ஜெபத்தில் நீங்க வந்து பலத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது மற்ற எல்லாத்தையும் செய்யறதுக்கு உங்களுக்கு பலன் வருகிறது. உங்க வேலை செய்யறதுக்கு பலன் வருகிறது, உங்க வீட்டு வேலை செய்ய பலன் வருகிறது, உங்களுடைய சொந்த காரியங்களை பார்க்க பலன் வருகிறது, உங்க குடும்ப காரியத்தை பார்ப்பதற்கு பலன் வருகிறது. இங்க பலப்படுங்க. பலப்படுவதற்கு சரியான இடம் இந்த ஆன்லைன் பிரேயர் தான். வரங்களை கேட்டு, வல்லமையை கேட்டு, அபிஷேகத்தை கேட்டு பலப்படுவதற்கு சரியான ஒரு இடம் இந்த ஆன்லைன் பிரேயர். இங்கதான் நீங்க பலப்பட முடியும். இங்க பலப்பட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன செய்ய? எல்லாத்தையும் செய்யலாம். பாருங்க சொல்றாங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்க நீங்க பலப்படணும். சும்மா வந்துட்டு போறது அல்ல. சும்மா நீங்க வந்துட்டு போற எந்த அளவுக்கு பலப்பட்டிருக்கீங்க? இது சரியான மீட்டிங், சரியான ஜெபம். இங்கதான் நீங்க பலப்பட முடியும். இங்க சும்மா வந்துட்டு போறது கிடையாது. இங்க வந்து விட்டால் நீங்கள் பலன் அடைந்தே தீர வேண்டும். எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க போறேன். விசேஷமாக பிலிப்பியர் 4:7 எடுத்துக்கொள்ளும். பிலிப்பியர் நிறுவனம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. 4வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். பாருங்க, இந்த ஆன்லைன் பிரேயர்ல நீங்க கலந்து கொள்ளும் பொழுது
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது என்றால் அந்த முழுவதும் ஜெபத்தில் இதனை கலந்து கொள்ளும் போது கிடைக்குது. சொல்லுகிறார், எப்படி சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்களுக்கு பாதுகாப்பு வருகிறது. உங்க சிந்தனையில கூட கெட்ட எண்ணங்கள் வராது. உங்க சிந்தனையில் கூட கெட்ட சிந்தனைகளோ எந்த கெட்ட எண்ணங்களும் வராது. காரணம் என்னவென்றால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு வந்து விடுகிறது. எல்லாம் கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க நம்முடைய குடும்பங்களில் நிறைய பேர் வீடுகளில் சமாதானம் இல்லையா? இல்லை. இந்த ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்வதில்லை. இதுல நீங்க கலந்து கொண்டால் தேவ சமாதானம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். அப்ப இந்த ஆன்லைன் பிரேயர் வந்து சாதாரணமானது அல்ல. இங்கதான் தேவ சமாதானம் இருக்கிறது. இங்கதான் கர்த்தர் தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். மற்ற இடங்களில் பாத்தீங்கன்னா சமாதானம் இருக்கிறது, அது பத்தாது. தேவ சமாதானம் என்ன சொல்ல பார்க்கலாம். தேவ சமாதானம். சாதாரண சமாதானம் உங்களுக்கு தேவையில்லை. தேவ சமாதானம் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் முழுவதும் ஜெபத்தில் பங்கெடுக்க வேண்டும். முழுவதும் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். இதுல கலந்து கொண்டால் தேவ சமாதானம் கிடைக்கும். நீங்க வீட்டில் ஜெபிக்கிறதுனால சமாதானம் கிடைக்கும். முழு ஜெபத்தில் வரும்போது தேவ சமாதானம் கிடைக்கும். இப்ப சமாதானம் தேவையா, தேவ சமாதானம் தேவையா? அப்ப கலந்து கொள்ளுங்க. அப்ப இந்த பிரேயருக்கு வாங்க, முழு ஜெபத்துக்கு வாங்க. இதுல கலந்து கொண்டு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு போங்க. இதுல கலந்து கொண்டு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். வாசனம் முடிக்கலாம். எபேசியர் 6:12 எடுத்துக்கோ. எபேசியர் 6வது அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்க. எபேசியர் 6:12. ஏனெனில் மாமிசத்தோடு ரத்தத்தோடு அல்ல. பாருங்க, முழு ஜெபத்துல மாமிசத்தோடு ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் இல்லை. ஒரு யுத்தம் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். இங்கதான் நம்ம யுத்தம் பண்ணுகிறோம். யாரு கூட யுத்தம் பண்ணுகிறோம்? எவரோட யுத்தம் பண்ணுகிறோம்? அதை சொல்லுகிறார் பாருங்க. அதை அவர் விசேஷமாக நினைச்சுக்கிறார். சொல்லுகிறார், என்ன சொல்கிறார்? ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எல்லாம் கைவந்து ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப இது இந்த இரவு ஜெபம் வந்து முழு ஜெபம் வந்து பிசாசோடு போராடுகிறோம். பிசாசோடு போராடுகிற ஜெபம் தான் இந்த முழு ஜெபம். ஆராதனையில் நம்ம போராடுவதில்லை, அது கர்த்தருக்கு ஆராதனை. ஆனா முழு ஜெபம் அப்படி இல்லை. பிசாசோடு போராடுகிறோம், துரைத்தனங்களோடு போராடுகிறோம், அந்தகார வல்லமைகளோடு போராடுகிறோம், வானமண்டல ஆவிகளோடு போராடக்கூடிய சரியான ஒரு பிரேயர் என்னன்னா முழு ஜெபம் தான். இங்கதான் போராட முடியும், இங்கதான் நொறுக்க முடியும், இங்கதான் உடைக்க முடியும், இங்கதான் கட்டுகளை அவிழ்க்க முடியும், இங்கதான் அந்தகார வல்லமைகளை உடைக்க முடியும், இங்கதான் பிசாசுகளை துரத்த முடியும், இங்கதான் வானமண்டல ஆவிகளை உடைக்க முடியும். இந்த முழு ஜெபம் தான் பிசாசுடைய ராஜ்யத்தில் நம்ம கை வைக்கிற ஒரு பிரேயர் என்றால் இந்த முழு ஜெபம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போறோம். ஏனெனில் மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எங்க அந்த போராட்டத்தை எங்க நடத்துறோம்? இந்த முழு ஜெபத்தில் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தை இங்கதான் பண்றோம். அப்ப முழு ஜெபம் என்பது சாதாரண நினைத்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட அந்தகார வல்லமைகள் கூட என்ன செய்கிறோம்? சண்டை போடுவதுதான், யுத்தம் பண்ணுவதுதான் இந்த முழு ஜெபம். அப்ப இங்க வந்து யுத்தம் பண்ணணும். எத்தனை ரெடியா இருக்கு யுத்தம் பண்றதுக்கு? இது பிசாசோட யுத்தம் பண்ற இடம் இது. முழு ஜெபம் என்பது பிசாசோடு அந்தகார வல்லமையோடு யுத்தம் பண்ணுகிற நேரம், சமயம். இதுல வந்து சும்மா இருக்க கூடாது, யுத்தம் பண்ணணும். அப்ப இன்னைக்கு எல்லாம் நம்ம யுத்தம் பண்ணியிருக்கோம். பல பேருக்கா ஜெபிச்சிருக்கோம், பல காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம். இப்ப பிசாசு வெக்கப்பட்டு போயிருக்கிறான். எல்லாம் கையில் ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்தகார வல்லமையில் வெக்கப்பட்டு போயிருக்கிறது. வானமண்டல ஆவிகள் நொறுக்கப்பட்டு இருக்கிறது. சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாருங்க, ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும் உங்களுக்கு. உங்க ஆவி ஆத்மா சரீரத்தில் விடுதலை வந்திருக்கு. காரணம் என்ன? அந்தகார வல்லமையில் உடைக்கப்பட்டது. துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு கூட போராடி இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். அதனால் தொடர்ந்து இந்த பிரேயர்ல நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க.
தொடர்ந்து நீங்க என்ன செய்யுங்க, இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். மார்க் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கணும். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம் அதோடு நம்ம முடித்து விட போகிறோம். மார்க் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 51 வரைக்கும் வாசிக்க பாருங்க. 46 பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒலிவ மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதினால் வருத்தப்படுகிறது அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து, நல்லா கவனிங்க, 4ஆம் ஜாமத்தில் யார் வரா? 4ஆம் ஜாமத்தில் இயேசு என்ன கடல்ல நடந்து வந்தார். இப்ப கூட 4ஆம் ஜாமம் தான். நீங்க இயேசு வந்திருக்கிறார். எல்லா கைகளை தள்ளி கத்து நன்றி சொல்லுங்க. ஆமென். இரவு ஜெபத்துல இயேசு வருவார். இந்த முழு ஜெபம் சாதாரணமானது இல்லை. இயேசுவோட கூட தான் நம்ம இருக்கிறோம். இப்ப உங்க நடுவுல இயேசு நின்று கொண்டு இருக்கிறார், உங்க மத்தியில நின்று கொண்டு இருக்கிறார். 4ஆம் ஜாமத்திலே இயேசு வந்திருக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க, அருமையா சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்து அவர்களை கடக்கிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவரோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறி, அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லும்போது பாருங்க, 50ஆம் வசனத்துல அவர் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவரோடு பேசி, திடன் கொள்ளுங்கள். நாலு என்ன இருக்குது? இங்கதான் திடன் இருக்கிறது. திடன் கொள்ள வைக்கிறார். தங்களுக்கு திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீர்கள் என்று சொல்லி எல்லாம் கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த ஆன்லைன் பிரேயர்ல கர்த்தர் எதுக்கு வந்திருக்கிறார்? உங்களை தேற்றும்படி, பயத்தை போக்கும்படி, உங்களை திடப்படுத்தும்படி இந்த முழு ஜெபத்தில் கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கிரியை செய்வார். எல்லாம் எளிமையாக இருக்கலாம்.